ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சேஃபாக இருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்சுக்கு முதல் நாளே ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதனால் முதல் நாள் நைட்லேருந்து நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கெலாம் சாப்பாடு கொடுத்து படுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இது லஞ்சுக்கு அப்படின்னு கிடையாது, எப்போதுமே எனக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக அந்த பொரியலுக்கு புட்டுலாம் செய்கிறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதிகமாக செய்ய மாட்டேன். ஒரு தேங்காய் மட்டும் துருவி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மல்லி புதினா இது எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். கொஞ்சமாக இருக்கும்போது இந்த பாக்ஸில் நான் அப்படியே வச்சுருவேன். இதில் வைக்கும் போது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 4-5 நாளைக்கு ஈரக்கை படாமல் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பரில் வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பரில் வைக்காதீங்கன்னு சொல்வீங்க, கரெக்டு தான். டிஷ்யூ பேப்பர் வீட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கட்டும். நாளைக்கு டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்த உடனே மாற்றிடுவேன். மல்லி இலைலாம் பார்த்தீங்கன்னா அந்த இலையும் அந்த குச்சி குச்சியாக காம்பு இருக்கும்ல, ஸோ அதையுமே தனித்தனியாக தான் வச்சுருப்பேன். அதில் தான் நல்ல ஃப்ளேவரே இருக்கும். இந்த வேலைலாம் முடிக்கும் போதே எனக்கு ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தோணுச்சு. ஸோ அதோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் அப்படிங்கிறது நான் தனியாலாம் சொல்லி வாங்க மாட்டேன். இங்கே அந்தமானில் வந்து ஒரு சிக்கன் ஃபுல்லாக அந்த கோழி ஃபுல்லாக எடை போட்டு தான் கொடுப்பாங்க. போன்லெஸ் பீஸ் வந்து அந்தளவுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்போதுமே தனியாக எடுத்து வச்சு அதை ஒரு நாள் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லைன்னா அந்த மாதிரி லஞ்சுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கிறது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா ஒரு தடவை அலசிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பிள்ளைங்களுக்கு போன்லெஸ் தான் பிடிக்காது. ஆனால் ஸ்நாக்ஸ்லேயோ இல்லைனா கோஃப்தா பிரியாணி, அதாவது குப்தா பிரியாணி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நான் அப்படியே சொல்லிக்கிறேன், எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். குப்தா பிரியாணி அந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிராம் அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். ஒரு 2-3 தடவை பல்சில் விட்டு மாற்றி மாற்றி அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிரும். சிக்கனில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, மட்டன் போன்லெஸில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் புதுசு அப்படின்னா சிக்கனில் செய்கிறதே நல்லது. ஏன்னா சிக்கன் வந்து நம்ம பேச்சை கேட்டு அழகாக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ ஒரு பவுலில் கிளாஸில் வந்து அளந்து பாருங்கள். அதை விட கம்மியான அளவில் தேங்காய் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. டேஸ்ட்டே அப்புறம் மாறிடும். சிக்கன் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதிகமாக வேணாம், அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேருங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுவே போதும். இந்த அளவு சிக்கனுக்கு அது போதும் தான். ஒரு பல்லாரி வெங்காயம், 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயமே நமக்கு தண்ணி விட்டு வரும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் நான் சொல்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்க்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா 4 மசாலா சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ஒரு எல்லாமே கலந்து வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக சேர்த்துறாமல் ஒரு ஸ்பூனில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுங்கிற டிப்ஸை நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா விட்டு விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சு பேஸ்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 தடவை அரைச்சி பாருங்கள், நல்லாவே அரைஞ்சு வந்துடும். ஸோ அரைஞ்சதுக்கப்புறம் சிக்கனோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 2 பாதியாக சிக்கனையும் மசாலாவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரே மிக்ஸி ஜாராக போயிடும் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. கையிலே மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்றி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த பிரியாணிக்கு வந்து இந்த குப்தா வேலை மட்டும்தான். இதை முதல் நாளே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நான் முதல் நாளே செஞ்சு வச்சிடுறது. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம மசாலா பிரியாணியில் வேறு போடணும்ல, அதுலேயே கொஞ்சம் ஏறிக்கும்.
இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு குப்தா போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் முன்னாடிலாம் செய்கிறது. பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவி, கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா உருட்டுறது, அதுக்கு 2, 3, 4 பேர் சேர்த்துக்கிறது. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் வாங்குற அந்த எண்ணெய் பேக்கெட் வருதுல்ல, ஸோ அதில் வந்து உருட்டி இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அடியில் சின்னதாக ஒரு ஹோல் கட் பண்ணிடணும். சின்னதாக பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்ம ஈஸியாக உருட்டி போட்டுடலாம். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். மற்ற பேக்கெட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எண்ணெய் பேக்கெட்டுங்கும் போது உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கிறதுனால அது அழகாக நமக்கு குப்தா வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா உருட்டும் போது உள்ளுக்குள்ளேருந்து இந்த நரம்பு மாதிரி வெள்ளை கலரில் இப்படி வரும். ஸோ அது வந்தால் கையால் அப்படியே எடுத்து விட்டுறணும். இன்கேஸ் நீங்கள் குப்தா அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு, உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருட்டி பார்க்கலாம். இது ஒரு டிப். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, ஸோ அதை வந்து அரைச்சி தூள் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த குப்தாவோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா உருட்டலாம். ஸோ 2மே செஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணி மாதிரி இருந்தால் கூட சரியாக வந்துடும். எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஏற்கனவே நிறையா தடவை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால. பிளேட்லேருந்து எண்ணெயில் போடும்போது ஒன்று ஒன்றா போடணும் அப்படின்லாம் தேவையில்லை. அப்படியே நீங்கள் சாய்ச்சி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பரட்டினீங்கனாலே எல்லாம் தனித்தனியாக கலண்டுரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று போடும்போது தான் நான் அடுத்தடுத்த பேட்சுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் இந்த சைஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். சிக்கனை விட தேங்காய் கம்மியாக சேர்க்கணும். தேங்காய் மசாலா அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சைடில் தயிருமே வர போட்டுட்டு ஒவ்வொரு பேட்சாக முடியணும்ல. ஸோ வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த நம்ம முறுக்குலாம் வறுக்கிறோம் அப்படின்னா எப்படி செய்வோம், அதே மெத்தட் தான். வெளியில் எடுக்கும்போது நல்லா செவந்துக்கிட்டுரும். அதனால் ரொம்ப கருக விட்டுறாமல் இந்த மாதிரி அழகான கலரில் வறுத்து எடுத்தால் தான் பிரியாணியில் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கிட்டத்தட்ட எனக்கு பிரியாணிக்கு உள்ள 80% வேலையே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறது மட்டும்தான். ஸோ அதோட நைட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பாத்திரத்தை விளக்கிட்டு படுத்தா தான் அந்த நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும். காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்றைக்குள்ளது நாளைக்கு கண்டினியூ ஆகுற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு தான் படுப்பேன். ஸ்டவ்வுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக தண்ணி மட்டும் தொட்டு தொடச்சி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் சுடு தண்ணியும் பாலும் சூடு பண்ணிட்டேன். இந்த தண்ணி எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் பிள்ளைங்கள தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிள்ளைங்க மட்டும் முழிச்சிருந்தாங்க அப்படின்னா இதில் பாதி குப்தா சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ பிடிக்கும். தேங்காய் ஃப்ரீசர்லேயும் குப்தாவை ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதோட கையோடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஹெல்த் ட்ரிங்க் குடிப்பேன் இல்லையா, அதுக்கு உண்டானதையும் ஊற போட்டுட்டேன். நமக்கு ஏதாவது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பிடிச்சி போய் இப்போ வரையும் அதுக்கு அடிக்ஷனாக இருப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று தான் எனக்கு இந்த பாலும் பழமும். என்றைக்கெலாம் எனக்கு ஞாபகம் வருது தோணுதோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலில் வந்து வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானும் ஆசிர் மட்டும் டெய்லி நைட் வந்து பால் குடிச்சிட்டு தான் படுப்போம். ஸோ அதோட இங்கே தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம சிக்கன் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இடையிலலாம் வந்து மாட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால தான் முதல்ல சிக்கன் அரைச்சி 2வது தேங்காய் மசாலா அரைக்கிறது. அதுலேயே கொஞ்சம் வந்திருக்கும். இருந்தாலும் மனசு திருப்திக்காக சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு காலையில் க்ளீன் பண்ணிடுவேன். பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஏன்னா சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக தேன் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதோட என்னோடய நைட்டு வேலை முடிஞ்சு படுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் வந்து பிளெயின் டீ போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து தனி வீடியோவாக கொடுக்கறதுக்காக இந்த வீடியோவில் கொடுத்தா ரொம்ப லென்த்தாக போயிடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். முதல் வேலையாக வந்து தயிர் உறைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து ஊற போட்டிருந்தோம்ல, கொஞ்சமாக லிக்யூட் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வாஷ் பண்ணால் தான் என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ஊற போட்டிருந்தோம்ல, அதையுமே அடித்து குடிச்சிட்டேன். இதில் நான் என்னென்ன சேர்ப்பேன் அப்படிங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கடகடன்னு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து குப்தா வந்து எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி பண்ணி கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக புளி வந்து இந்த பக்கம் ஊற போட்டிருக்கேன். அது வந்து கத்திரிக்காய் கட்டா செய்கிறதுக்கு. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஹல்வா பண்ண போகிறேன். இந்த பிங்க் கேரட் பார்த்த உடனே எனக்கு ஹல்வா பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கலர் வந்து செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேரட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கேரட்லேயுமே பண்ணலாம். நல்லா வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். ஹல்வா பொறுத்த வரையும் துருவி எடுக்கணும். கேரட் ஜாம் அப்படின்னா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும்.
ரெண்டுக்குமே உள்ள மெத்தடுமே மாறும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹல்வா பண்ண போகிறோம் இல்லையா, கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துட்டு அது கூடவே கேரட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கிச்சனில் எப்போதுமே வந்து ஒரு வேலையோட இன்னொரு வேலையை ஆரம்பித்தா தான் எல்லாமே சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். நான் ரைத்தாக்கு வெங்காயத்தில் உப்பு போட்டு ஸ்ட்ரைனரில் வச்சுருக்கேன், தண்ணி விடும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் கேரட்டுமே இங்கே நல்லா எண்ணெயில் சுருண்டு வந்துருச்சு. ஒரு கப் அளவுக்கு பால், நல்லா கெட்டியான பால் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் வந்து தயிர் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுருக்கோமா, அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ அது அப்படியே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேரட்டுமே வந்து பாலில் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, சைடில் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஹெல்த்தியாக கேரட் பண்ணும்போது எதுக்கு சீனி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெல்லம் கரைச்சி இந்த மாதிரி பாகு சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சுண்டி வரணும். இன்னும் திக்காக பாகு சேர்த்தா சீக்கிரமே சுண்டிடும். அந்த கேப்பில் வந்து பிரியாணிக்கு அரிசி ஊற போட்டுடலாம் அப்படின்னு நான் 24 கேரட் கோல்டு ரைஸில் தான் எப்போதுமே செய்வோம். நான் ரொம்ப யோசித்தேன், பாஸ்மதியில் செய்யலாமா, வீடியோவுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் இதுவே சாப்பிட்டு எங்களுக்கு பழகிருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும். அதனால் இந்த அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2-3 தடவை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டிருக்கேன். சரியாக வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த குப்தா பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே கம்மியாக தான் செய்யலாம். ஏன்னா சிக்கன், மட்டன் அந்த மாதிரி இல்லை இழுக்காது அந்த அளவுக்கு. நீங்கள் பாஸ்மதியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. ஸோ நான் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 4 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு காரமே பச்சை மிளகா தான். நீங்கள் நல்ல காரமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லி, புதினா எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டாச்சு. நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பக்கம் கேரட்டுமே நல்லா வற்றி வந்துடுச்சு. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான கேரட் ஹல்வா ரெடி. இதே மெத்தட்லேயே நீங்கள் பீட்ரூட் ஹல்வாவுமே செய்யலாம், செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சீனி சேர்க்கலை, வெல்லம் சேர்த்ததுனால ஒரு 100% ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவுமே நம்ம சைட் டிஷ்லேருந்து ஆரம்பித்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வேலை பார்க்குற அலுப்பே தெரியாது. நம்ம குப்தா வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெய் தான் பிரியாணிக்கு சேர்க்கணும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன், மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி அதிகமாக எண்ணெய் நெய்யும் ஆகாது, அதுவும் கம்மியாக தான் இழுக்கும். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா எப்போதும் போல் நமக்கு அந்த கலர் மாதிரி இப்படி ஃப்ரை ஆகி வரணும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் பாதி வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வெங்காயத்தை அப்படியே இந்த சட்டியிலே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையுமே சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணியோட நல்லா மிங்கிளாகி வரும். அது சீக்கிரமே மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. அடுத்தது 1 கப் அளவு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த மாதிரி கணக்கு பண்ணி நான் 3 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூளில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா மட்டும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ வேறு எந்த மசாலாவும் கிடையாது. பிரியாணி மசாலா சேர்க்கும் போது தான் ஞாபகம் வருது நான் பட்டை கிராம்பு ஏலக்காவே சேர்க்கல அப்படிங்கிறது. எண்ணெயில் சேர்க்கணும்ல, ஸோ வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தயிர் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மல்லி, புதினா எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே நல்லா சுருளாக வதக்கி வரணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 24 கேரட் கோல்டு ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும், நல்லா தாராளமாக இருக்கும். ஸோ உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோமோ, அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் வரும், எந்த அளவு குப்தாக்கு நமக்கு எவ்வளோ அரிசி போடலாம் அப்படிங்கிறது. அதுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 பங்கு அளவுக்கு, இப்போ இதால் 1 கப்பு ஃபுல்லாக அப்புறம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். 1 கப் ஃபுல்லாக குப்தா இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கப் அரிசி கூட தாராளமாக போடலாம். 1 கப் குப்தாக்கு 2 கப் அரிசி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். குப்தாக்கும் அந்த அரிசிக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த சிக்கன் வாசனைலாம் வேணும் அப்படின்னா தாளிக்கும் போதே கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் சிக்கன் பீஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். சமயத்தில் அந்த மாதிரியும் போடுறது அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போடணும் அப்படின்னு இல்லை. பிரியாணிக்கு எப்போதுமே பச்சை தண்ணி டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி தண்ணி அளந்து கொதிக்க வச்சு சேர்த்தா நமக்கு அந்த சோறு இழைச்சி போகாமல் இருக்கும்.
ஸோ கொதிக்கும் போதே நான் பச்சை மிளகாலாம் எடுத்துருவேன். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப காரம் இறங்கிட்டா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இது செய்கிறதே நான் பிள்ளைங்களுக்காகத்தான். வறுத்து வச்சுருந்த குப்தாவை கண்டிப்பாக அந்த சம்மாவில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துடணும். எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே இருக்கும்போது குப்தா சமயத்தில் உடஞ்சி போயிடும். தண்ணி சேர்த்துட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்மாவில் எடுக்கும்போது அந்த மசாலாவோட சேர்ந்து வந்துடும். ஸோ நல்லா வந்து மசாலா உப்பு புளிப்புலாம் குப்தாவில் ஏறி சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்து நல்லா கொதித்து வரப்போ கடைசியாக ஒரு எலுமிச்சைப்பழம் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டேன். அடுத்தது கத்திரிக்காய் கட்டா செய்கிறதுக்கு 2 சின்ன சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு பதில் அந்த கத்திரிப்பு கலரில் இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காவாக நாட்டு கத்திரிக்காவாக பார்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதான் இருக்குது. இது மெயினாக செய்கிறதே எனக்கு தான். வீட்டில் அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து இந்த புளிப்பாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் செய்கிறேன். ஸோ இந்த பக்கம் சோறு நல்லா அந்த மாதிரி தண்ணியும் சோறும் திரண்டு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த குப்தா, வறுத்து வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே தம் போட்டுடலாம். இன்னொரு விஷயம், இந்த குப்தா பிரியாணி இந்த மெத்தடில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வேறு எந்த ஹைதராபாத் மெத்தட்லேயோ இல்லை வேறு எந்த டைப்பில் நீங்கள் பிரியாணி செய்வீங்களோ அதில் கூட இந்த குப்தா பிரியாணியே செய்யலாம். சிக்கனுக்கு பதில் குப்தா சேர்க்க போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சில நேரம் நானும் தக்காளிலாம் அரைச்சி சேர்ப்பேன். அதை இன்னொரு மெத்தடில் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்போதும் செய்கிற பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே தம்மில் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட்டா செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, ரெண்டுமே வந்து கருக விட்டுறாமல். ஏன்னா எள்ளுலாம் வந்து ரொம்ப சீக்கிரம் பொரிஞ்சு கருகிரும். அந்த சூடு லேசாக இருக்கும் போதே வறுத்து எடுத்துடணும். அதே மாதிரி அந்த நிலக்கடலையுமே நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயிலேயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீரல் போட்டு கட் பண்ணியிருக்கேன். முழுசாக வேணும்னாலும் சேர்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே சுருண்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு, நிலக்கடலை ரெண்டுமே இருக்கு இல்லையா, ரெண்டையுமே வந்து அரைச்சிடலாம். இந்த கடலை வந்து ஏற்கனவே வறுத்தது தான். நல்லா அரைணுங்கிறதுக்காக நான் ஒரு தடவை வறுத்துட்டு அந்த தோல்லாம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 3 கத்திரிக்காய் தானே எடுத்திருந்தேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதுக்குள்ளே நமக்கு இந்த பக்கம் கத்திரிக்காயுமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. தனியாக எடுத்துகிட்டு இப்போ தாளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம், வெங்காயத்தோட கலர் மாறணும். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி தூள். இந்த 4 மசாலா தான் சேர்க்கணும். நான் மட்டும் தானே சாப்பிட போகிறேன். ஸோ காரம் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லும் தான் செஞ்சுருக்கேன். வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த புளி, சின்ன சைஸ் புளி போதும், ரொம்ப அதிகமாக புளிப்பு சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா மசிஞ்சு வரட்டும். ஸோ அது வரையும் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டேன். சோறு ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கணும்ல, அந்த கேப்பில் நான் கத்திரிக்காய் கட்டா செஞ்சு கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராது. ஏன்னா எள்ளு, நிலக்கடலை ரெண்டுமே வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. 3 கத்திரிக்காய்க்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிச்சம் இருக்கிற பவுடர் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அடுத்த தடவை கத்திரிக்காய் கட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நல்லா வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு சிட்டிகை அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தா அந்த புளிப்பு வந்து தூக்கலாக காட்டும் இல்லையா. ஸோ அவ்வளோதான், கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு வச்சு வெறுஞ்சோறுக்கெலாம் சாப்பிடுவேன். பிரியாணிக்கு கொஞ்சமாக தான் வச்சுப்பேன். வெறுஞ்சோறுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ சோறுமே பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ தான் நல்லா நமக்கு தம்மாகி வந்திருக்கும். பாஸ்மதி அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, திகட்டாது. சோறு நிறையா வந்து அந்த காணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா வரும். அப்புறம் இதே குப்தா பிரியாணி வந்து இன்னொரு மெத்தட்லேயும் குப்தா வந்து அரைச்சி செய்யலாம். நான் அதை வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். நான் இன்னொரு விலாகில் கண்டிப்பாக அந்த குப்தா பிரியாணியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வீடியோவாக பார்க்கும்போது தான் ஏதோ நான் நிறைய பெரிய ப்ராசஸாக பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் முதல் நாளே குப்தா வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். மறுநாள் பிரியாணி அவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பிரியாணினா.
சோறு விட குப்தா தான் அதிகமாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் மற்ற ரெசிபீஸும் காட்டினதுனால உங்களுக்கு பெரிய ப்ராசஸாக நிறைய வேலை பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த குப்தா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானத்துக்கும் நைட்டுக்கு வந்து ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளதை மட்டும் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன் கீழ் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக. நான் சமைக்கிற எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அடுத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் அதோட டேஸ்ட்டே நான் ஃபீல் பண்ணுவேன். எப்போதும் ஒரே மாதிரி சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி செய்யாமல் இந்த குப்தா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு குப்தா சோறு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் வேறு விலாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் இதோட முடியுது. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.